ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே சூப்பரான, நல்லா ஹெல்தியான கம்பு சேமியா தாங்க பார்க்க போறோம். வேற லெவல் டேஸ்ட்ல ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. வாங்க இந்த கம்பு சேமியா இப்போ நம்ம எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஒரு கடாயில நான் வந்து கம்பு சேமியாவ நல்லா வந்து மிதமான சூட்ல வறுத்து எடுத்துக்க போறேன். இப்போ இத வந்து நம்ம நல்லா வந்து மிதமான சூட்ல ஒரு பொன்னிறமா வறுத்துக்கலாம். நல்லா வாசனை வரும் வரைக்கும் வறுத்துக்கோங்க. கலர் மட்டும் சேஞ்ச் ஆகிட வேணாம். இப்ப இத வந்து லைட்டா வறுத்து குடுத்துட்டு, இப்ப இத அப்படியே நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு மாத்தி எடுத்து வச்சுக்கலாம். இப்ப அதே கடாயில ஒரு 2 ஸ்பூன் போல ஆயில் வந்து நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு, இப்ப இதுல வந்து நம்ம கடுகு, உளுத்தம் பருப்பு வந்து உள்ள சேர்த்து நல்லா பொரிஞ்சதும், இப்ப இதுல வந்து கொஞ்சமா ஒரு 2 காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க. இப்ப இத சேர்த்துட்டு, இதுல வந்து கொஞ்சமா வந்து வெங்காயத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இது நல்லா வந்து வதக்கி குடுத்துக்கோங்க. இப்ப இது நல்லா ஓரளவு போல வதங்குனதும் இப்ப இதில கொஞ்சமா வந்து கருவேப்பில, மல்லி இலைகளையும் நம்ம வந்து உள்ள சேர்த்துக்கலாம். இப்ப இதில உள்ள சேர்த்துட்டு, இப்ப இதே ஸ்டேஜ்ல நான் பொடியா கட் பண்ண கேரட் வந்து உள்ள சேர்த்துக்கிறேன். இப்ப இதில வந்து காய்கறிகள் வந்து உங்களுக்கு எது விருப்பமோ அத கூட சேர்த்து நம்ம செஞ்சுக்கலாம். நம்ம சேனல புதுசா பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப இதில வந்து நம்ம கொஞ்சமா ஒரு 2 பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள் வந்து உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்ப அதையும் வந்து லைட்டா வந்து கலந்து குடுத்துக்கோங்க. இப்ப இது நல்லா கலந்ததுக்கப்புறம், அந்த எண்ணெயிலே அந்த கேரட்ட வந்து நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு, இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம சேமியாக்கு எடுத்து வச்சிருக்க தேவையான அளவு தண்ணி. இப்ப 1 கப்புனா ஒரு 1 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்ப நமக்கு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம், இப்ப நம்ம வறுத்து எடுத்த கம்பு சேமியாவ உள்ள சேர்த்துக்கலாம். நல்லா வந்து கிளறி குடுத்துட்டே இருந்தீங்கன்னா, தண்ணியெல்லாம் உள்ள இழுத்து, நல்லா வந்து நம்ம கம்பு சேமியா ஓரளவு போல நல்லா தண்ணிலாம் உள்ள இழுத்து நல்லா வெந்து வந்திருக்கும். இப்ப இதே ஸ்டேஜ்ல கொஞ்சமா வந்து உப்பு வந்து ஆட் பண்ணி கலந்து குடுத்துக்கோங்க. இந்த உப்பு வந்து நம்ம தண்ணியிலேயே சேர்த்துருக்கணும். நான் வந்து சேர்க்க மறந்துட்டேன். இப்ப இதிலேயே சேர்த்து நம்ம நல்லா வந்து கலந்து குடுத்துக்கலாம். இப்ப இத கலந்து குடுத்துட்டு, இப்ப இத அப்படியே நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் போல லோ ஃப்ளேம்ல வச்சு மூடி போட்டு மூடி எடுத்து, இப்ப நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா, நம்மளோட சூப்பரான கம்பு சேமியா வேற லெவல்ல பிரமாதமா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. சூப்பரா இருந்துச்சுங்க. கண்டிப்பா நீங்க வீட்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு குடுங்க. ரொம்பவே உடம்புக்கு ரொம்ப ஹெல்தியும் கூட. இதே மாதிரி நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்குலாம் செஞ்சு குடுத்தோம்னா, மதியம் டைம்ல சாப்பிட்டுட்டு அப்படியே காலி பண்ணி கொண்டு வந்துருவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்ல இருந்துச்சு. இப்ப இத அப்படியே நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு மாத்தி சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான கம்பு சேமியா வேற லெவல் டேஸ்ட்ல பிரமாதமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்ல கண்டிப்பா இந்த ரெசிபிய ட்ரை பண்ணி பார்த்துட்டு, எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி புடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நான் உங்கள அடுத்தடுத்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபியோட பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.